இன்று நாம் குத்துவிளக்கை பற்றி காண்போம். குத்துவிளக்கில் உள்ள 5 முகங்களும் அன்பு, அறிவு, உறுதி, நிதானம், பொறுமை போன்ற 5 நற்குணங்களை குறிக்கிறது. மேலும் குத்துவிளக்கில் உள்ள 5 முகங்கள் 5 கடவுள்களையும் குறிக்கிறது. குத்துவிளக்கை பற்றி காண்போம். தாமரை போன்ற பீடம் பிரம்மாவையும், நடுத்தண்டு பகுதி விஷ்ணுவையும், நெய்யெரியும் அகல் சிவனையும், தீபம் திருமகளையும், சுடர் கலைமகளையும் குறிக்கிறது. எனவே திருமணம் முடிந்து முதலில் புகுந்த வீட்டிற்கு செல்லும் ஒரு பெண் 5 நற்குணங்களையும் கொண்டிருப்பேன் என்று உறுதியளிப்பதாக குத்துவிளக்கை ஏற்ற செல்கிறாள். பின் குத்துவிளக்கை ஏற்றி வைத்து குத்துவிளக்கில் உள்ள 5 கடவுள்களையும் வணங்கி குத்துவிளக்கில் இருந்து வரும் ஒளியால் வீடு முழுவதும் எப்படி பிரகாசம் அடைகிறதோ அதுபோல புகுந்த வீட்டில் வாழ வந்த பெண்ணின் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் என்பது ஐதீகம். அன்பு, உதவி, அரவணைப்பு, ஆறுதல், நம்பிக்கை இவை போன்ற பல பகுதிகளில் இணைந்துள்ளதனால்தான் மன வாழ்க்கை. இந்த உண்மையை புரிந்து கொண்டவர்கள் வெற்றிகரமாக வாழ்கிறார்கள். அடம் பிடிப்பவர்கள் தோல்வியடைகின்றனர்.